இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 16வது நாள். 16வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ 16வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும், இந்த தியான சிந்தனைகள் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும், அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த தியான சிந்தனை அனைத்தையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அன்பிறைவா, இந்த நாட்களில் நீர் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகிறேன். எங்களுக்கு என்ன தேவையோ, எந்த வார்த்தை தேவையோ அதை நீர் தருகிறேன். அன்பிறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக, நாங்கள் இயேசுவோடு இணைந்து வாழ்பவர்களாக, நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழும்படி, நாங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வு என்ன என்று அறிந்து அதன்படி வாழக்கூடிய வல்லமை, அதன்படி வாழக்கூடிய ஒரு சக்தி இந்த செய்தி வழியாக எங்களுக்கு தாரும் அப்பா. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு புதிய பகுதிக்கு நுழைகிறோம். அதாவது 5வது பகுதிக்கு நாம் நுழைகிறோம். 4 பகுதிகள் நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் புதிய ஒரு பகுதி நாம் தொடங்குகிறோம். 5வது பகுதி. இந்த 5வது பகுதியை பற்றி சில காரியங்கள் நான் சொல்லி அப்புறம் நம்ம பார்ப்போம். போன 4வது பகுதியில அருளை பற்றியும் தூய ஆவியானவருடைய நிறைவை பற்றியும் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று முழுமையாக நம்புகிறோம். ஆனால் என்னமோ தெரியல, ஏதோ தூய ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுற மாதிரி ஒரு தெரிய மாட்டேங்குது, அந்த ஒரு உணர்வு வர மாட்டேங்குது. அந்த கிரேஸ், அந்த அருள் இருக்குன்னு நம்புறோம், ஆனா அந்த வல்லமை இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த செய்தியை கேட்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து இருந்தாலும், அந்த வாழ்வு நமக்குள்ள இருந்தாலும், அந்த தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒரு சேனல் தேவை. ஒரு சேனல் ஒரு வழி தேவை. இப்போ நம்முடைய வீட்டு மாடியில வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க் இருக்கு, சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு, பெரிய டேங்க். அந்த தண்ணி இங்க வரணும்னா, வீட்டுக்கு வரணும்னா, அந்த டேங்க்ல இருந்து வீட்டு வரைக்கும் ஒரு பைப் லைன் இருக்கணும். நம்ம யாரும் மேல மாடியில போய் அந்த டேங்க்ல இருந்து மொண்டு வர்றதில்லை. அங்கிருந்து அருமையான ஒரு பைப் லைன் இருக்கணும். அப்பதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி தூய ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஒரு சேனல், ஒரு பைப் லைன் தேவை. அதை பற்றி நாம் இன்று பார்க்க போறோம். என்ன அந்த பைப் லைனு? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உடல் வழியாக தான், அதாவது திருச்சபை வழியாக தான் ஆவியானவர் இன்றைக்கு செயல்படுகிறார். திருச்சபையின் வழியாக இந்த கிறிஸ்துவின் உடல் என்ற மாபெரும் உண்மையை இன்றைக்கு நாம் கேட்பது கிடையாது. பொதுவா கேட்பது எங்க நம்ம கேட்கிறோம்? அப்படி கேட்டாலும் பெருசா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. எல்லா செய்திகளும் பாருங்க, டிவியில பார்க்கிற செய்திகள், கோயில்ல பிரசங்கங்கள், நற்செய்தி கூட்டங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பாருங்க.
நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடல் என்றும் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் என்றும் நான் செய்தியை கேட்கிறோமா? அருமையான கடவுளின் அன்பை பத்தி கேட்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்று போதிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை பத்தி போதிக்கிறோம். நமக்கு தீய ஆவிகள் மீது, சக்திகள் மீது நமக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு என்று போதிக்கிறோம். வெரி குட், உண்மைதாங்க. கடவுள் உங்களுடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லுகிறோம். உண்மை, 100க்கு 100 உண்மை. கடவுள் நம்முடைய கண்களில் உள்ள கண்ணீரை அவர் துடைப்பார். அது கேட்கும்போது எவ்வளவு ஆறுதலாக, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு 2 நாள் 3 நாள் கழித்து பாருங்க, ஒரு வெறுமை, ட்ரைனஸ். திருப்பி ஒரு செய்தியை கேட்கணும், டிவிலையோ நட்சதி கூட்டங்களோ கேட்கணும். கடவுள் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, ஆவியானவருடைய அபிஷேகம் கண்களின் கண்ணீரை துடைப்பார். திருப்பியும் நல்லா இருக்கு, ஆறுதலா இருக்கு, உற்சாகமா இருக்கு. முடிஞ்சு வீட்டுல வந்தோன்னு 2 நாள் 3 நாள் கழிச்சோன்னு திருப்பியும் என்னமோ அன்பானவர்களே, என்ன குறைவு? ஏன்? முக்கியமானது, மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று விட்டுட்டோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள். அந்த கிறிஸ்துவின் உடல் வழியாகத்தான் ஆவியானவர் செயல்படுகிறார். இப்போ இந்த செய்தி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, கேட்டாலும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு மற்ற செய்தி தான் தேவை. ஓகே, ஆனா தேவையானதான் அவங்க போதிக்கிறாங்க. நமக்கு என்ன பிடிக்குமோ அவங்க போதிக்கிறாங்க. நானும் அப்படிதான் போதிச்சேன். நமக்கு என்ன, மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிரசங்கம் தான் வைக்கணும், அப்பதான் உற்சாகமா இருக்கும். சரி, இப்போ அந்த சின்ன பசங்க விளையாட்டை பார்த்தீங்கன்னா அந்த கட்டையா இருக்கும். ஒரு யானையோட படம், யானை, ஒரு எலிஃபண்ட் யானையோட படம், பெரிய யானையோட படம். அதை அவங்க வெட்டி துண்டு துண்டா வெட்டி பீஸ் ஆக்கி ஒரு சின்ன கட்டையில அப்படியே வச்சுப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்கன்னா, இந்த கட்டையெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், இந்த கட்டையை ஒண்ணு சேர்த்தா அந்த யானையோட படம் அப்படியே வரும். அருமையா அந்த யானையை பார்க்கலாம். இப்போ எல்லா கட்டை, ஒரு பையன் விளையாடுறான், அவன் அந்த கட்டையெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறான். ஆனா என்னாச்சு? கால் இருக்கு, வால் இருக்கு, உடம்பு இருக்கு, காது இருக்கு, தலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது, தும்பிக்கை. இந்த காலு, வாலு, உடம்பு எல்லா மிருகத்துக்கும் இருக்குங்க. பொதுவா எல்லா மிருகத்துக்கும் இருக்கு. தலை, காது, உடம்பு, காலு இருக்கு. தும்பிக்கை என்பது அது யானையோட ஒரு தனித்தன்மை, அது யானையோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு யூனிக்னஸ். தும்பிக்கை மிக மிக முக்கியமானது ஒரு யானை படத்துல, அது யானைக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்வில் பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில் அல்ல, புதிய உடன்படிக்கை வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வில் மிக மிக முக்கியமானது ஒன்று இந்த கிறிஸ்துவின் உடலின் நாம் உறுப்புகளாக இருக்கிறோம் என்பதை நம்புவது. அப்படிதான் இருக்கிறோம். சில வசனங்களை பார்ப்போம். எனது மிக முக்கியமான செய்தி, பவுலடிகளாரை ஆண்டவராக இயேசு அழைத்த போது அவர் பவுலடிகளார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவராக இருந்தார். அப்பொழுது பவுலடிகளார் அந்த இயேசுவால் தொடப்பட்ட போது, அந்த வெளிச்சம் வீசின போது பவுலடிகளார் இயேசுவை பார்த்து கேட்டது என்ன? ஆண்டவரே, நீர் யார்? Who are you? அப்போது இயேசு சொன்ன பதில் என்ன? நீர் துன்புறுத்தும் இயேசுவே நான். நான் எப்போ இயேசுவை துன்புறுத்தினேன்? நான் இப்ப இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினேன்? நான் இவங்களே துன்புறுத்தினேன்? அது நான் தான்பா. அவங்க என்னுடைய உடலின் உறுப்புகள். ஒருத்தர் கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், பெரும் விரலா இருக்கலாம், சின்ன விரலா இருக்கலாம், ஆள்காட்டி விரலா இருக்கலாம், இதயமா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், லிவரா இருக்கலாம். என்னுடைய உடல் பது. நீ என்ன தொடர? அன்பான சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டுல ஆள் கூட்டம், கிரவுடு. அதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. எல்லாம் மோயிசன் 20 லட்சம் 15 லட்சம் மக்களை வழிநடத்த, எல்லாம் கிரவுடு, கூட்டம். யாருக்கும் ஒன்னா வர முடியாது, ஒன்னா சேர்ந்து அங்க செயல்பட முடியாது. ஒரு மோசே, அவர் தனியா தான் செயல்படுவாரு. ஒரு இறைவாக்கினர் ஏலியா, அவர் தனியா, அவர் கூட சேர்ந்து வேற யாரும் செயல்பட முடியாது. ஒரு எலிசா இறைவாக்கினர் தனியா தான்.
ஒரு சாமுவேல் இறைவாக்கினர் தனியே தான், ஒரு ஜோஷுவா, இப்படி அவங்க தனியே தான் செயல்பட முடியும் தவிர 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அடிச்சுக்குவாங்க, போச்சு. அதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. சேர்ந்து ஒன்னா வர முடியாது, ஏன்னா தூய ஆவியானவர் உள்ள வரவில்லை, முடியாது, அடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு அப்படி யாரெல்லாம் கணவன் மனைவி ஒன்னா வர முடியாம அடிச்சுக்கிறாங்களோ எல்லாம் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நற்செய்தி பணியை ஆற்றுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அருட்தந்தையா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்ய முடியல, பணி செய்ய முடியலன்னா அவங்க பழைய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கை காலகட்டத்தில் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. சரி, அப்ப பழைய உடன்படிக்கையில கிரவுடு, ஆள் கூட்டம், ஆனா ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியல. ஆனா புதிய உடன்படிக்கையில 2 பேர் சேர்ந்து அருமையா செயல்படுவாங்க. பவுலடிகளாரும் பர்னபாசும், திருத்தூதரான பர்னபாசும் பவுலடிகளாரும் சேர்ந்து போய் நற்செய்தி அறிவிச்சாங்க பல இடங்கள்ல, பைபிள் இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு திருத்தூதரான பேதுருவும் யோவானும் சேர்ந்து ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க, சேர்ந்து. அதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சுக்கிட்டாங்க. இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா, கடைசி நாள் இயேசுவோடைய இரவு உணவின் போது கடைசி நாள் கூட அவருக்கு அடுத்து யாரா, நானா நீயா, யார் தலைவர், நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆனா தூய ஆவியானுடைய அந்த பெந்தகோஸ்து திருவிழா அந்த நிறைவை பெற்ற உடனே நாங்கள், அந்த வார்த்தை அடிக்கடி இவங்க பயன்படுத்துவாங்க, நாங்கள் சாட்சிகள். அது வரைக்கும் நான் நீ, நான் நீ. இப்போ நாங்கள், we are witness to the resurrection of Christ. நாங்கள், அந்த வார்த்தை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நாங்கள். சரி, சில வசனங்களை பார்ப்போம், அப்ப நமக்கு இன்னும் நல்லா புரியும். சரி, இது மிக மிக முக்கியமானது. இதை விட்டதுனால தாங்க எல்லாம் போச்சு. கிறிஸ்தவ வாழ்வு நற்செய்தி அறிவிக்கிறோம், எல்லாத்தையும் அறிவிக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஏனோட தும்பிக்கை விட்ட மாதிரி இதை விட்டுறோம். அதனால எங்கேயோ என்னமோ பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்வு இன்னும் அப்படியே கீழே நிக்குது, மேல போக மாட்டேங்குது. சரி, சில வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனோட கடைசி பகுதி. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனோட கடைசி பகுதி. ஒரே ஆவியால் ஒரே உடலாகும்படி திருமுழுக்கு பெற்றீர்கள். ஒரே ஆவியால் ஒரே உடல் ஆகும்படி திருமுழுக்கு பெற்றீர்கள். ஒரே உடல், வேற உடல் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உடல், இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது அவருக்கு ஒரு உடல் இருந்துச்சு, அவருக்கு ஒரு உடல், பிசிக்கல் பாடி இருந்துச்சு. இப்போ அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்து தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனா இப்பவும் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடலில் தான் இன்றைக்கும் செயல்படுகிறார். ஆனா பிசிக்கல், இந்த மாதிரி மாம்சத்தில் உடல் அல்ல, ஆவிக்குரிய உடல், ஸ்பிரிச்சுவல் பாடி, இன்றைக்கும் அவர் செயல்படுகிறார். அதுதான் நீங்களும் நானும் இந்த திருச்சபை என்று சொல்வது. அவருடைய உடலில் நீங்களும் நானும் உறுப்புகள். சரி, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல். அப்பா, நீங்கள் கிறிஸ்துவின் உடல். அந்த உடலில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உடலில் தனித்தனி உறுப்புகள். எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு கிளியரா இருக்கு. நீங்க ஒரு உறுப்பு இயேசுவுடைய உடல்ல, நான் ஒரு உறுப்பு, அவர் ஒரு உறுப்பு. எப்படி நாம ஒன்னா வந்துட்டோம்? அந்த பழைய உடன்படிக்கை வாழ்க்கை முடிஞ்சு புதிய உடன்படிக்கை வரும்பொழுது பெந்தகோஸ்து அன்னைக்கு அந்த சீடர்கள்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்களே, ஜெபித்து ஆவியானவருக்காக காத்திருந்தாங்களே, அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர்களை ஆவியானவர் ஒன்னாக்கினாரு. They became one. இனி நான் நீ அப்படி கிடையாது, எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. அப்படிதான் ஆவியானவர் இன்றைக்கும் செயல்படுகிறார். அந்த உடலின் வழியாக, கிறிஸ்துவின் உடலின் வழியாக நீங்களும் நானும் அந்த உடல் உறுப்புகள். தலை கிறிஸ்து. இப்ப அந்த தலையோடு நாம் இணைக்கப்படுவது எப்போ? அந்த நெருக்கமான உறவுக்கு நாம் எப்போ வரோம்? இந்த உடலின் உறுப்புகளா மாறும் பொழுது.
அது எப்ப நடக்குது? நமக்கு இன்னைக்கு எப்ப நடக்குது? திருமுழுக்கின் வழியாக. அந்த வசனத்தை பார்த்தோம், மீண்டும் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தோடைய கடைசி பகுதி. ஒரே ஆவியால் ஒரே உடலாகும்படி நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள். அன்பானவர்களே, இது மாபெரும் உண்மை. இனி இரத்த உறவை விட ஆவிக்குரிய உறவு தான் மேலானது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வில் உண்மையானது. ஆவிக்குரிய உடல். ரோமையர் 12வது அதிகாரம் 5வது வசனம். ரோமையர் 12வது அதிகாரம் 5வது வசனம். நாம் பலராயினும், நாம் பலராயினும் கிறிஸ்துவோடு இணைந்து, எப்ப இணைக்கிறோம்? திருமுழுக்கின் வழியாக. கிறிஸ்துவோடு இணைந்து ஒரே உடலாயிருக்கிறோம். இந்த மாபெரும் உண்மை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இதை நாம் நம்பவில்லை என்றால், இந்த செய்தி நம்முடைய உடலை ஊடுருவவில்லை என்றால், கிறிஸ்தவ வாழ்வு 0, 0. வாழ முடியாது. எல்லாம் செய்வோம். எல்லா மதத்திலும் ஜெபிக்கிறாங்க, எல்லா மதத்திலும் ஒரு புனித புத்தகம் உண்டு, எல்லா மதத்திலும் ஏழைகள் உதவி செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இது எங்குமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் கிடையாது. பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நன்றாக கவனிங்கள். ஒரு வீட்டை கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன செங்கல்ல கட்டுறாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வண்டி, ஒரு லாரி செங்கல்லாம் கொட்டிட்டு போயிடும். அந்த ரோட்டோரமா செங்கல்லாம் கொட்டிட்டு போயிடும். நிறைய செங்கல், 100, 200, 1000 செங்கல் கிடக்கும். தனித்தனியா இருக்கு, தனித்தனியா செங்கல். ஆனா வீடு கட்டும்போது என்ன செய்யறாங்க? இப்படிதான் பழைய உடன்படிக்கை. நிறைய இருக்கு, நிறைய மக்கள். திருவிழாவில் சொல்றோம்ல, நட்சத்திர கூட சொல்றோம்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. 2000 பேர் வந்தாங்க ஃபாதர், 3000 பேர் வந்தாங்க ஃபாதர். ஆள் கூட்டம். ஆனா புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில என்னது? இந்த செங்கல் எடுத்து அந்த வீட்டை கட்டுறவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு செங்கலா எடுத்து அதுல சிமெண்ட பூசி ஒவ்வொன்றும் ஒன்னோடு இணைக்கப்படுகிறது. இனி அது தனித்தனியா கிடையாது, இது ஒவ்வொன்னா இணைக்கப்படுகிறது. அவை அனைத்து இப்ப 1000 செங்கல், அந்த 1000 செங்கல் ஒன்றாக விடுகிறது. நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக இப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலாக ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். நீங்க கையா இருக்கலாம், நான் காலா இருக்கலாம், நீ பெருவரலா இருக்கலாம், இந்த அம்மா சின்ன விரலா இருக்கலாம், ஆள்காட்டி விரலா இருக்கலாம், இதயமா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், நாவா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்புகள். ஒவ்வொரு உறுப்பு, நீங்களும் நானும் ஒவ்வொரு உறுப்புகள். இது எனக்கு பலத்தை தந்தது. நான் இயேசுவின் உடல்ல ஒரு உறுப்புனா, இந்த உறுப்பை சாத்தான் தொடுவானா? அவன் இயேசுவை தொடர மாதிரி. என்னை யார் என்ன செய்ய முடியும்? நான் ஏன் பயப்படணும்? நான் இயேசுவின் உடல்ல ஒரு உறுப்புங்க. இது அந்த உள்ளத்துல ஊடுருவணும். ஐ எம் a member of Christ body. இது உண்மை, 100% உண்மை. இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கடவுள் நமக்கு தரணும். இது அவ்வளவு பெரிய உண்மை. இந்த உடல்ல தாங்க வெளிப்பாடு கிடைக்கும். இந்த உடல், இந்த உறுப்புகள் கிறிஸ்து என்ற தலையோடு இணைந்து இருக்கிறது. ஜாயின்ட் வித் கிரைஸ்ட். அப்ப அந்த தலையில இருந்தா எல்லாம் வருது. அதுதான் பைப்பு, சேனலு. தலையில இருந்தா எல்லாம் வருது. இப்படிதான் தூய ஆவியான செயல்படுகிறாரு. இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபை என்னும் இந்த உடல் வழியாக இன்றைக்கும் பணியாற்றி வருகிறார். பல கொடைகள் வழி, ஆவியான கொடை வழியாக, வரங்கள் வழியாக இன்றைக்கும் அதே இயேசு போதிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார், குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார். எல்லாம் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் அவருடைய உடலில் உறுப்புகள். நம்மளை யாரும் தொட முடியாது. உடல்ல வியாதி வரட்டும் இல்ல போட்டும், ஜெபிப்போம். அது வேற, குணமாக ஜெபிப்போம். வந்தாலும் ஏன் நம்ம பயப்படணும்? ஏன்னா நான் இயேசுடைய உடல்ல ஒரு உறுப்புல, இது எனக்கு என்னுடைய உடல்ல சில வியாதியெல்லாம் இருக்குங்க, பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. இந்த செய்தியுடைய உள்ளத்தை ஊடுருவிய போது ஒரு தைரியம். Why should I fear? இது உண்மையிலே வலிக்க வேண்டியது இயேசுவுக்கு. என் காலில் முள்ளு குத்துச்சுன்னா உடல் ஃபுல்லா வலிக்குங்க. தலையும் பாதிக்கும், எல்லாம் பாதிக்குதுல்ல. அது காலுக்கு மட்டுமா பாதிக்குது? இல்லையே. ஒரு முள்ளு குத்துச்சுன்னா, கண்ணாடி குத்துச்சுன்னா உடல் ஃபுல்லா பாதிக்குதுல்ல, தலைக்கு தெரியுதுல்ல. ஆண்டவர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். இது மாபெரும் உண்மை.
கடவுளுடைய திட்டத்தை எப்படி அறிந்து கொள்வது? இந்த தலையோடு இணைந்திருக்கும் போது தாங்க கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது. ஆனா அதே நேரத்தில் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நான் கிறிஸ்துவனுடைய உடல்ல ஒரு உறுப்புனா இந்த உறுப்பை நாம் பாதுகாக்க, அந்த தூய்மை பாதுகாக்கணும். ஏன்னா இயேசுடைய உடல்லே நான் ஒரு உறுப்பு. பவுலடிகளார் ஒரு இடத்துல அருமையா சொல்வாரு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் உங்களுடைய உடல் கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க இந்த உடலின் உறுப்புகளை விலை மகளின் உறுப்புகளாக மாற்றலாமா? இது போய் வேற எங்கேயாவது தொடலாமா? வேற எங்கேயாவது தவறான உறவை வச்சு இந்த உறுப்பு இது கிறிஸ்துவ உடல்ல உறுப்புல நீங்க கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா? அவ்வாறு இருக்க எவ்வாறு இந்த உறுப்பை விலை மகளின் உறுப்பாக மாற்ற முடியும்? அப்படி செயலாகாது, ஒருபோதும் கூடாது. அதாவது தூய்மையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன குடிக்கணும், எங்க போகணும், என்ன பார்க்கணும், நல்லா கவனிங்கள். இது கிறிஸ்துவின் உடல் ஒரு உறுப்பு. நான் ஒரு உறுப்பு, நீங்கள் ஒரு உறுப்பாக இருக்கிறீர்கள். காலில் ஒரு விரலா இருக்கலாம், ஒரு ஜாயிண்டா இருக்கலாம், முட்டியா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். இப்படிதான் கிறிஸ்து நடக்கிறார், கிறிஸ்து பேசுகிறார். அப்பா அவருக்குள்ள நிறைந்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. நான் ஒரு உடல்ல. பவுலடிகளார் எழுதுகிறார், ஒரு நாள் தீய ஆவிகள் அசுத்தாவிகள் அனைத்தும் சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கால் கீழ் கொண்டு வருவார். தீய ஆவிகள் அல்லது சாத்தானை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கால் கீழ் அவர் கொண்டு வரப்படுவார். அவர் இயேசுடைய காலில் தான் சாத்தான் வரப்போறார் ஒரு நாளைக்கு. அதே பவுல் ரோமையர் 16வது அதிகாரம் 20வது வசனம், ரோமையர் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, அருமையா சொல்றாரு, அமைதி அருளும் கடவுள் சாத்தானை உங்கள் கால் கீழ் நசுக்கி போடுவாராக. அந்த தொடர்பு நீங்க பார்த்துக்கணும். அமைதி அருளும் கடவுள் சாத்தானை உங்கள் ரோமர் திருச்சபை பார்த்து சொல்றார், உங்கள் கால் கீழ் நசுக்கி போடுவாராக. அப்ப அந்த பகுதியில இயேசுவின் கால் கீழ் சொன்னது, அதே பவுலுடைய இங்க சொல்றாரு உங்கள் கால் கீழ். என்ன அர்த்தம்? சாத்தானு இயேசுவின் கால் கீழ். அந்த கால் நீங்களும் நானும் தானே, அந்த உடல் நீங்களும் நானும் தானே. அப்ப நான் இயேசுவின் உடலாக நீங்களும் நான் இருக்கும்போது நம்முடைய கால் கீழே தாங்க சாத்தான் ஒரு நாள் வரப்போறான். வாவ், சூப்பர். அதனால நமக்கு இன்னைக்கு அவன் மேல அதிகாரம் உண்டு. ஏன்னா நான் அவனுடைய, நீங்களும் நானும் இயேசுடைய உடல்ல உறுப்புகள். we have power. இயேசுக்குள்ள இருந்த அந்த தூய ஆவியானவர் வல்லமை வாழ்வு இன்றைக்கு எனக்கு எப்படி கிடைக்குது? நான் இயேசுவோடு இணைந்திருக்கும் போது, இயேசுவின் உடலின் ஒரு உறுப்பா இருக்கும்போது தானாக எல்லாம் இயேசுக்கு அன்னைக்கு என்னென்ன இருந்துச்சோ, வல்லமை பவர் எல்லாம் இருந்துச்சோ, இன்றைக்கு அவர் சேம் உங்களுக்கு எனக்கும் தரப்பட்டுள்ளது. பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. என்ன போட்டோம், நான் இயேசுடைய உடல் உறுப்புங்க. அவர் தெரியாதா? He knows everything. யாரும் நம்மளை தொட முடியாது. இவ்வாறு தான் இன்றைக்கு திருச்சபை செயல்படுகிறது. இயேசுடைய உடலாக, இயேசு உடலின் நீங்களான உறுப்புகளாக. இப்படிதான் அபிஷேகம் கிடைக்கும், இப்படிதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படிதான் நம்ம அனைவருக்கும் செயல்பட முடியும், பணிபுரிய முடியும். இது தாங்க கிறிஸ்துவ வாழ்வு. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் உடல் என்ற வார்த்தையே கிடையாது, எல்லாம் ஆள் கூட்டம். இங்க கிறிஸ்துவ வாழ்வுல புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் உடல் என்ற வார்த்தை முதல் முறையாக வருகிறது. பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்பா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், சந்தோஷம். இதை விட என்னங்க நமக்கு வேணும் சொல்லுங்க? நான் இயேசுவின் உடல்னா எதை பத்தி நோ வரி. அகமகிழுங்கள், ஆண்டவரில் அகமகிழுங்கள், களி கூறுங்கள், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கடவுள் அறிந்திருக்கிறார். அவருடைய தலை கீழே நம்ம இருக்கிறோம், இணைந்து இருக்கிறோம். அன்பாதவர்களை ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, முதலில் இந்த மாபெரும் உண்மையை எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உண்மை நாங்கள் ஆழமாக இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும், நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உடல் என்று நாங்கள் இன்னும் இணைந்து நாங்கள் நெருக்கமாக அந்த உறவில் நாங்கள் இன்னும் அதிகமாக வாழவும்,
இதன் வழியாக நாங்கள் எல்லா பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அனைத்து தீய பழக்கத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறுவோமாக. ஏன்னா இயேசு அப்படி யாரும் ஒன்றும் செய்யல, எல்லாம் அவர் ஜெயித்தார், ஊன உடலை அவர் ஜெயித்தார். நன்றி தூய ஆவியானவரே, அந்த வரம் எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கட்டும். நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்பார். ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.